மொபைல் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம இ பாஸ் எடுக்கிறங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்காங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு epass.tnega.orgன்னு டைப் பண்ணிக்காங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு பட்டன் கிளிக் பண்ணிக்காங்க. டிஎன் இபாஸ் ஹோம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்தியாவுக்கு வெளியிலிருந்து அப்புறம் இந்தியாவுக்கு உள்ள அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு உள்ள அப்படிங்கிற ஆப்ஷனை நாம் செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஆகும். அதில் உங்களுடைய மொபைல் நம்பர், கேப்சா, அப்புறம் ஓடிபி இந்த 3 கொடுத்து நீங்கள் உள்ளே போகணும். மொபைல் நம்பர், கேப்சா, ஓடிபி. இப்போ மொபைல் நம்பர் கொடுங்க, அதுக்கு நெக்ஸ்ட்டு கேப்சா கொடுங்க, அப்புறம் ஓடிபி செட் ஓடிபின்னு கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஓடிபியை இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு இந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீலகிரி, கொடைக்கானல், உள்ளூர் பாஸ், முந்தைய பாஸ்கள் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் வரும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலிருந்து உங்களுக்கு நீங்கள் ஊட்டி போகிறவங்களாக இருந்தால் நீலகிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கொடைக்கானல் போகிறவங்க இருந்தால் கொடைக்கானல் கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளூர்காரங்க உள்ளூர் பாஸ் கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இதில் நீலகிரியை கிளிக் பண்ணி எக்ஸாம்பிள் நீலகிரியை கிளிக் பண்ணி இதாங்க இ பாஸோட அப்ளிகேஷன் ஃபார்ம். விண்ணப்பதாரர் பெயர் கொடுத்துக்காங்க, என்ன பர்பஸ்க்காக போகிறீங்கிறது கொடுத்துக்காங்க, அப்புறம் உங்களோட வெஹிக்கிள் நம்பர் கொடுத்துக்காங்க, எத்தனை பேர் போகிறீங்கிறது கொடுத்துக்காங்க, இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் வாகனத்தோட மேனுஃபேக்சரிங் டேட் போட்டுக்காங்க, எந்த மாதிரி வெஹிக்கிள் பெட்ரோலா டீசலாங்கிறது போட்டுக்காங்க, வாகன வகை எந்த மாதிரி வெஹிக்கிள், அப்புறம் எரிபொருள் எந்த மாதிரி டைப்பு, அப்புறம் எப்போ என்ட்ரி ஆகுறீங்க, எப்போ எக்ஸிட் ஆகுறீங்கிறது போட்டுக்காங்க, அப்புறம் ஸ்டேட்டு, அப்புறம் கண்ட்ரி, அப்புறம் டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்து அட்ரஸ்ஸு பின்கோடு எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா தங்கும் இடம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அங்கே ரூம் ஏதாவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரூமோட அட்ரஸை போட்டுக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தங்கும் இடம் இன்னும் தெரியாது அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் போட்டிங்கன்னா தங்கும் இடத்தின் முகவரி போட்டுக்காங்க. தெரியாதுன்னு போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் சப்மிட் கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு இ பாஸ் வந்துடும். எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க வரும். வெஹிக்கிள் நம்பரு, டெஸ்டினேஷனு, எந்த டேட்டில் அப்ளை பண்ணீங்க, எத்தனாம் தேதி வரைக்கும் வேலிட் அப்படிங்கிறது வந்துடும். இதான் இ பாஸ். தமிழ்நாடு இ பாஸ் உங்களோட வெஹிக்கிள் நம்பரு, கியூஆர் கோடாக வந்துடும், டேட்டு அதோட வந்துடும். இ பாஸ் பாஸ் நம்பரு, கோயம்புத்தூர் டு நீலகிரி, மொபைல் நம்பரு, வெஹிக்கிள் நம்பர், டைப்பு, இயரு, அட்ரஸ்ஸு, எத்தனை பேர் போகிறீங்கிறது எல்லாமே வந்துடும். இதை கீழே அந்த டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோடு ஆனதுக்கப்புறம் அந்த பாஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும். இதுலேயே போய் முந்தைய பாஸ்களில் போனீங்கனாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம்.